வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ F7 இந்த வட்டம் பிளிப்கார்ட்ல அபிஷியலா 24ஆம் தேதி இந்த மாசம் லான்ச் பண்ண போறாங்க. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுவும் பாத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி சைனா லான்ச் பண்ண F7 கிடையாது அண்ட் F7 ப்ரோவும் கிடையாது. இந்த வட்டம் இந்தியன் ரீஜன்ல டர்போ 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வந்துச்சு. ஸோ அதை தான் ரீபிராண்டிங் பண்ணி இன்னைக்கு போக்கோ F7 சொல்லிட்டு அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. அதுலயும் லிமிடெட் எடிஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போறாங்க. பிளிப்கார்ட்ல இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மொபைல் மட்டும்தான், அதாவது இந்த பேட்டர்ன் மட்டும்தான் உங்களுக்கு லிமிடெட் எடிஷன்ஸா கொண்டு வர போறாங்க. அதை தவிர்த்து இன்னும் 3 வைப்ரண்ட் கலர்ஸோட இந்த வட்டம் போக்கோ F7 இந்தியன் ரீஜன்ல அபிஷியலா 26ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மொபைல்ல என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு அண்ட் டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்கு அண்ட் இந்த போனோட டீசர் மெயினான விஷயமே பேட்டரி. கிட்டத்தட்ட 7550 amps பேட்டரியும் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 22.5 வயர்லெஸ் மூலமா ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் சப்போர்ட், அதாவது வயர்டு மூலமா சப்போர்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. சோ இந்த போனோட கம்ப்ளீட் டீசரே இந்த வட்டம் பேட்டரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி விவோ தரப்புல நிறைய எம்ஏஹெச் பேட்டரி கொண்டு வந்திருந்தாங்க பிபிகே ஃபேமிலில இருந்து. பட் ஆனா போக்கோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ஃபர்ஸ்டா இன்னைக்கு 7550 amps பேட்டரி, இவ்வளவு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி நாங்க தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்றாங்க. சோ இதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதை தவிர்த்து என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு அண்ட் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்க போகுது, கேமரா எப்படி வரப்போகுது அண்ட் என்ன சிப்செட் கொண்டு வர போறாங்க. சோ இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ண நம்ம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த போக்கோ F7 பிளிப்கார்ட்ல அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. 24ஆம் தேதி அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் எடிஷன் ஒரு மொபைலும் அண்ட் 3 வைப்ரண்ட் கலர்ஸோட லான்ச் பண்ண போறாங்க. பிரைசிங் 30K இருக்கும் சொல்லிட்டு ஒரு சில ரூமிங்ஸ் இருக்கு. பட் ஆனா கன்ஃபார்மா தெரியல. நம்மளோட கன்ஃபார்ம் ஆனோடனே டெடிகேட்டரா ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்ம சேனல்ல போடுவோம். சோ இப்போதைக்கு இந்த போக்கோ F7 எந்த அட்மாஸ்பியர்ல இந்த போன் உருவாக்கி இருக்காங்க, இந்த போனுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம அதுல இருந்து பேட்டரி. சோ பேட்டரின்னு பார்க்கும்போது 7550 amps பேட்டரி, சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி, டூயல் ஸ்பிட் பேட்டரியோடையும் உங்களுக்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும், வயர் மூலமா 22.5 ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் சப்போர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இங்க போக்கோ கிளைம் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ஃபர்ஸ்டா நாங்க மட்டும்தான் இன்னைக்கு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியோட கொண்டு வந்திருக்கோம், வேற யாரும் இவ்வளவு பெரிய எம்ஏஹெச் பேட்டரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக்கோ கெத்தா சொல்றாங்க. சோ இந்த போன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சைனாலுமே இதே எம்ஏஹெச் பேட்டரியோட தான் வந்திருக்கு. சோ பேட்டரிக்கு இந்த வட்டம் ஹையர் எம்ஏஹெச்சோட போக்கோ F7ல கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலை பொறுத்தளவு டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு லிமிடெட் எடிஷன் சொல்லிட்டு இந்த டீசர்ல காட்டின இந்த இமேஜோட வரப்போகுது. சோ இதுல 2 கலர்ஸ் வரணும் ரூமிங் இருக்கு. பட் ஆனா இந்த கலர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதை தவிர்த்து இன்னும் 3 வைப்ரண்ட் கலர்ஸோட இருக்க போகுதுங்க. இந்த லிமிடெட் எடிஷன்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஜூமிங் பண்ணி பாத்தீங்கன்னா பாட்டம்ல உங்களுக்கு ரைட் சைட்ல உங்களுக்கு கார்னர்ல உங்களுக்கு ஒரு லைட்டா உங்களுக்கு கிராஸ் பண்ணி போக்கோ பிராண்டிங் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 டூயல் கேமரா பக்கத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கிராபிக்கல் ஓரியன்ட் மெத்தடும் அண்ட் இந்த சைட் கேமரா கீழே பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் எடிஷன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைட் 50 MP மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பேக் சைட்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும் அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த F சீரிஸ், அதாவது போக்கோ F சீரிஸ் தவிர்த்து இது வட்டம் டிசைன் ஃபேக்ட், அது இந்த லிமிடெட் எடிஷன்ஸ் ஒரு வித்தியாசமா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அது போக இந்த 3 வைப்ரண்ட் கலர்ஸும் நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ டிசைன் ஃபேக்டரி இந்த வருஷம் எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்க போது இந்த வட்டம் போக்கோ F7 டிசைன் ஃபேக்டர்
ஃபேக்டர் பொறுத்தளவு. அது போக இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.83 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட், டவுலி விஷன் சப்போர்ட். ஸோ HDR VID இமேஜ் சப்போர்ட்டோட 3200 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு பிளாட்டான பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இதில் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அதை தவிர்த்து இதோட வெயிட் 219 கிராம், 7550 ஆம்ஸ் பேட்டரிக்கு வெறும் 219 கிராம் வெயிட்டோடையும் திக்னஸ் வெறும் 8 mm எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜினே சொல்லிக்கலாம். அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்பயும் போல Android 15 HyperOS 2 ஓடையும் IP68 ரேட்டிங் இருக்கு. LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் இருக்க போது, IR போர்ட் இருக்க போது, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்க போது. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோடையும் இந்த மொபைல் அமைய போகுதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா. ஸோ இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோனி சென்சார் LYT7 சீரிஸோட வரப்போகுது அண்ட் 8 MP அல்ட்ராவோடும் வரப்போகுது. அண்ட் ஃப்ரண்ட்ல 20 MP ஹையஸ்ட் 4K வரைக்கும் வீடியோ எடுக்க ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு Snapdragon 8S Gen 4 சிப்செட்டும் இன்க்ளூட் பண்ண போறாங்க, ஒரு 4 ஆர்க்கிடெக்ட் சிப்செட். Adreno 825 எடுத்துட்டு வர போறாங்க. 3.21 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை இறக்க போறாங்க. ஸோ இந்த சிப்செட் வச்சு போக்கோ இந்த சிப்செட்டை வச்சு ரெட்மி தரப்புல இருந்து உங்க நிறைய போன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இந்த போன்லுமே நல்ல ஒரு ஆப்டிமைஸ், நல்ல ஒரு ஃப்ளூயன்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்ல ஏத்த மாதிரி நல்ல உங்களுக்கு ஆப்டிமைஸ் சிப்செட்டோட வரப்போகுது இந்த போக்கோ F7 சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F7 அஃபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த லிமிடெட் எடிஷன் பிளஸ் இந்த 3 வைப்ரண்டா கலர்ஸோட வரப்போகுது. 30K வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் ரூமிங் தான். ஆனா என்னோட கணிப்பு ஒரு 35K வரதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இருக்கும் போது நம்ம இந்த வீடியோல பார்த்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி, இதோட டிசைன் எல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களோட பிரேசிங் என்ன அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பிரேசிங் வந்தாதான் நான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். அது என்ன ஒரு கருத்துக்களா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F7 என்ன டெக்னாலஜில வரப்போகுது, என்ன பேனல்ல இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலா பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.